குடிநீருக்காக குடங்களை தூக்கிக் கொண்டு மக்கள் அலைந்து கொண்டிருக்கும் சூழலில் ஈரோட்டைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் மழை நீரை சேகரித்து ஆண்டு கணக்கில் பயன்படுத்தி வருகிறார். இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ. ஈரோடு சூரம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ். நிலத்தரகரான இவர் கடந்த 4 ஆண்டுகளாக தனது வீட்டின் கூரைகளில் விழும் மழை நீரை வீடுகளில் உள்ள சிறிய பெரிய பாத்திரங்கள் அனைத்திலும் சேமித்து தேதி எழுதப்பட்ட தாள்களையும் பாத்திரங்களில் ஒட்டி ஆண்டு முழுவதும் பயன்படுத்தி வருகிறார். மழை நீரை துணியால் வடிகட்டி விடுகிறார். மழை நீரை சேமித்து பிரபலமடைந்ததால் இவரை மழைநீர் தேவராஜ் என்றுதான் மக்கள் அழைக்கின்றனர். மேலும் இவர் மழைநீரின் அருமையை உணர்த்தும் வகையில் தனது நெற்றியில் மழைநீர் உயிர்நீர் என்று பச்சை குத்திக் கொண்டிருக்கிறார். இப்போ வருங்காலத்தில் இப்போ இதுவரைக்கும் நமக்கு தண்ணி சரியான தண்ணி கிடைக்கிறது இல்லைங்க. மருந்து கலக்கிற தண்ணி, ரெண்டாவது கழிவுகள் கலக்கிற தண்ணிகள்லாம் வர்றதுனால நான் மழை நீரை பிடிச்சி எல்லாரும் சேகரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் விழிப்புணர்ச்சிக்காக மழை நீர் மட்டும் எங்க வீட்டில் எல்லாரும் மழை நீரை மட்டும்தான் குடிக்கிறோம். வேற தண்ணி நாங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. காலி குடங்களுடன் மற்ற பெண்கள் குடிநீருக்காக சாலையில் அலைந்து கொண்டிருக்கும் நிலையில் கணவரின் சேமிப்பால் ஆண்டு முழுவதும் பிரச்சனை இல்லாமல் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதாக பெருமிதம் கொள்கிறார் தேவராஜின் மனைவி. கணவருக்கு உதவியாக இவரும் மழைநீர் சேகரிப்பில் ஈடுபடுகிறார். மழைநீர் சேமிப்பால் எந்த ஆண்டும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதில்லை என்கிறார். நாங்கள் தண்ணி பஞ்சத்தினால மழை நீர் சேமிச்சு மழை வர்றப்பெல்லாம் எங்கே போய் தண்ணி பிடிச்சி சேமிச்சு வச்சு குடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சேமிச்சு வச்சோங்க. ஒரு கப் பிடிச்சவங்க ஒரு 6 மாதம் வந்ததுங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த தண்ணி தீரங்காட்டி அப்புறம் அடுத்த மழை வந்துடுதுங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு தண்ணி பஞ்சம் இல்லாத இருக்குது. மழை நீரை சேமிப்பதன் மூலம் நமக்கான குடிநீர் தேவையை நாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் தேவராஜ். சுயசார்பு வாழ்க்கைக்கு தேவராஜ் முன்னுதாரணம் என்றால் அது மிகையல்ல.